May we request the honorable dignitaries to please adorn the dais. Our honorable judges have adorned the dais. May we request the honorable dignitaries to please adorn the dais.
May I please commence the proceedings, my lord? Thank you, lordship. Today, the 17th of February 2024, is a remarkable day to be inscribed in the history of Salem District Judiciary. We are indeed privileged to have with us the confluence of distinguished honorable judges, High Court of Madras, for the inauguration of 2 district-level courts and 32 law chambers building at Salem. In a democratic country like India, the welfare of general public is the law of the land. Judiciary is that branch of government that interprets law, settles dispute, and administers justice to all citizens. Good infrastructure for the judiciary will not only improve the standard of justice delivery system, but would also enable the justice seekers to seek justice and cherish the same. Having dedicated courts would contribute to the protection, welfare, and rehabilitation of victims, while also ensuring that justice is delivered promptly and fairly. I take immense pleasure and pride to state that our district judiciary of Salem is embarked with a special court in the cadre of district judge for trial of cases under SC and ST Prevention of Atrocities Act at Salem, additional district court at Attur, and 32 law chambers building at Salem. With this brief introduction, I request everyone to rise for the Tamil Thai Varthu. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்க தமிழ் தாய் வாழ்த்து இதோ. கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரினமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. We request everyone to please be seated. இனிய குரலால் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய மாணவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். Every auspicious occasion starts with the lighting of Kuttuvilakku. As a symbol of gesture of enlightenment, we now request our honorable lordships and other dignitaries to light the Kuttuvilakku and thereby spread the light of knowledge. அவங்கள மாறி உட்காந்து நான் உட்காந்துருக்காங்க மாறி பசங்க மாதிரி இருக்காங்க சார் அப்படியே மாறி உட்காந்து போட்டோ போடுங்க சார் மேடம் 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 கேண்டி வேலை சார் அப்படியே கொஞ்சம் முன்னாடி மேடம் ப்ளீஸ் கோ சார் கொஞ்சம் தள்ளி வாங்க மேடம் மாற்று பாருங்க Say thank you. Thank you, Lordship. Thank you, Lordships. Thank you, dignitaries. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பார் போல் இவ்வையகம் அனைவருக்குமானது. மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் சாதி, மதம், மொழி, பேதம் போன்ற எண்ணற்ற காரணங்களுக்காக
மற்ற சக உயிரினத்தை வெறுப்பதில்லை. துச்சமாய் ஒதுக்கப்படும் 5 அறிவு காகங்களுக்குள் உள்ள ஒற்றுமை கூட மேன்மை என கொள்ளும் 6 அறிவு மனிதனுள் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, மெட்டா என விண்ணை தாண்டி சுற்றுலா செல்லும் மனித மூளையின் ஏதோ ஒரு மூலையில் தீண்டாமை இருந்து கொண்டேதானே இருக்கிறது. இத்தகைய சூழலில் உரிமை காக்கும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்களும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்ன கட்டமைப்பும் மிகவும் அத்தியாவசியமாகிறது. அவ்வழியே இன்று சேலம் மாவட்ட நீதித்துறை வரலாற்றில் சரித்திர நாள் என்றே கூறலாம். இத்தனை பெருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்ய கண் தூங்கா பசிநோக்கார் கர்மமே கண்ணாயினார் என்ற நீதிநெறிக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு நாளும் தனது சிந்தனையும் செயலையும் இவ்விழாவினை சிறப்புமிகு பெருவிழாகவே நடத்தி முடிக்க வேண்டும் என உறுதி கொண்டு உழைப்பை மூலதனமாக்கி அனைவரையும் வழிநடத்தி சிறப்பாய் செயலாற்றி அமைதியை மட்டும் உடனாக்கி இன்று நமது அனைவரையும் வரவேற்க வருகை தர இருக்கும் மாண்புமிகு முதன்மை நீதிபதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்புரையாற்றுவதற்காக வரவேற்கிறேன். அனைவருக்கும் முதலில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியமான பகுதி 3 அடிப்படை உரிமையாகும். அந்த அடிப்படை உரிமைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமானது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதாகும். ஒவ்வொரு குடிமகனும் ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடின்றி சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்பதே நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சமாகும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சமான சமத்துவத்தை பேணி பாதுகாக்கும் விதத்தில் பட்டியலின வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 கீழான சிறப்பு நீதிமன்றத்தினை சேலம் மாவட்டத்தில் திறந்து வைக்கவும், ஆத்தூர் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் பொறுத்து ஆத்தூரிலிருந்து தலைமையகமான சேலத்திற்கு வந்து செல்லும் அலைச்சல் மற்றும் செலவுகளை களையும் விதத்தில் ஆத்தூர் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தினை ஆத்தூரில் திறந்து வைக்கவும், வழக்கறிஞர்களின் பயன்பாட்டிற்கான வழக்கறிஞர்களின் அறைகளை திறந்து வைக்க கோரி சேலம் வழக்கறிஞர் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் விதத்தில் 32 வழக்கறிஞர்கள் அறைகளை திறந்து வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் அறைகளை திறப்பதற்கு முழு காரணமானவரும் சிவில் வழக்குகளை பொறுத்து பல நல்ல தீர்ப்புரைகளை வழங்கி விசாரணை நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகளை கையாள்வதற்கு பல வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி கொடுத்து வரும் சிவில் வழக்குகளின் என்சைக்ளோபீடியா என்று நீதித்துறையை சேர்ந்த அனைவராலும் அறியப்படுவருமான எப்போதும் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று கனிவான வார்த்தைகளை பேசி அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவரும் இந்த நீதிமன்ற திறப்பு விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசரும் சேலம் மாவட்ட நீதிமன்றத்தின் நிர்வாக நீதிபதியுமான மாண்புமிகு திரு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரது பலத்த கரவொலி மூலம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்து புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி செய்து பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக கடந்த 2016ஆம் ஆண்டில் பதவியேற்றுள்ளார் என்பதையும், வழக்கறிஞராக அவர் பயிற்சி செய்த சமயத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டில்
சிவில் நடைமுறை சட்ட திருத்தம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆலோசனை கமிட்டியில் ஒரு உறுப்பினர் என்பதையும் இந்த சமயத்தில் உங்களிடம் நான் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் இந்த மண்ணின் மைந்தருமான மாண்புமிகு திரு நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து தெரிய வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் அன்றைய பொறுப்பு நீதிபதியாகவும் இன்று நான் பரிபுரியும் சேலம் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தராகவும் பல நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கி என்னை ஊக்கப்படுத்தி வருவதற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து, மாண்புமிகு நீதியரசர் ஏற்கனவே அவர் கலந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டிருந்த மற்ற நிகழ்ச்சிகளை ரத்து செய்து சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அவசியம் கலந்து கொள்வேன் என்று உறுதியாக தெரிவித்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மாண்புமிகு திரு நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்களை உங்கள் பலத்த கரிகுறியின் மூலம் வருக வந்துக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் சேலம் மாவட்டத்தின் நிர்வாக நீதிபதியுமான மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்கள் பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் வாக்கிற்கிணங்க நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என கொண்டு மிக சிறந்த தலைமை பண்புடன் என்னை போன்ற பெண் நீதிபதிகளுக்கு ஒரு முன் மாதிரியாகவும் சேலம் மாவட்டத்தின் நீதி நிர்வாகத்தினை சிறப்பாக நடத்தி வருவதற்கு எனக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கியும் இந்த நீதிமன்றம் மற்றும் வழக்கறிஞர் அறைகள் திறப்பதற்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்களை உங்கள் பலத்த கரவலுடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நமது விழாவினை ஏற்று இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள சேலம் சரக காவல்துறையின் டிஐஜி திருமதி உமா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த திறப்பு விழா ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்கி இங்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய சேலம் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள், சார்பு நீதிபதிகள் மற்றும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர்கள் என அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நீதிமன்றங்களில் உள்ள குற்ற வழக்குகளை பொறுத்து விரைந்து முடிப்பதற்கு மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கி வரும் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் மரியாதைக்குரிய திருமதி பி. விஜயகுமாரி அவர்களையும், சேலம் மாவட்ட கண்காணிப்பாளரான மரியாதைக்குரிய திரு ஏ.கே. அருண் கபிலன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் அறைகள் திறப்பு விழா மற்றும் சேலம் மாவட்ட நீதிமன்றத்தின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கி வரும் சேலம் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு வி.எஸ். விவேகானந்தன் மற்றும் சேலம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் திரு கே. நரேஷ் பாபு அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என சேலம் மாவட்ட நீதித்துறை சார்பாக வரவேற்கிறேன். ஆத்தூரில் கூடுதல் நீதிமன்றம் திருப்பதற்கு பணிகளை மேற்கொள்வதில் எனக்கு மிகுந்த உறுதுணையாக செயல்பட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஆத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு கே. மூவேந்தன் மற்றும் செயலாளர் திரு என். பாரி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்ற வரவேற்கிறேன். இந்த நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கறிஞர் அறைகள் திறப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் திரு கே.ஆர்.ஆர். ஐயப்பமணி அவர்களையும், சேலம் மாவட்டத்தின் அரசு வழக்கறிஞர் மற்றும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் உட்பட அனைத்து கூடுதல் அரசு வழக்கறிஞர்களையும், சேலம் மற்றும் ஆத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தினை சேர்ந்த நிர்வாகிகளையும், மேற்படி சங்கங்களை சேர்ந்த மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ரெவென்யூ அதிகாரிகளுக்கும், சேலம் மற்றும் ஆத்தூர் நீதிமன்ற அலுவலர்கள், ஊழியர்கள், காவல்துறையினரைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினை சேர்ந்த அனைவரையும் சேலம் மாவட்ட நீதித்துறையின் சார்பாக
இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்ற வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு நீதியரசருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. We extend our sincere gratitude to you for delivering such a heartwarming welcome speech. It's time to honor our dignitaries. May I now request our respected May I now request our respected Principal District Judge Salem, Mrs. Sumati, to honor our Honorable Portfolio Judge, Mr. Justice R. Subramaniam, Judge, High Court of Madras, with a memento, and our respected First Additional District Judge, Mr. S. Jagannathan, with a shawl. And I request our respected Special District Judge Salem, Mr. M. Tandavam, to present a garland to our Honorable Lordship. வாழ்த்து மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாண்புமிகு நீதியரசர் திரு இளந்தரையன் சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்க மாண்புமிகு 2ஆம் கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களையும் 3ஆம் கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களையும் பாக்சோ வழக்கிற்கான சிறப்பு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதி அம்மா நினைவு பரிசை வழங்கையும் வருக வருக என வரவேற்கிறேன். May I now request our respected Commercial District Judge Salem, Mrs. Deepa, to present a shawl to our Honorable Portfolio Judge, Honorable Mr. Justice R.N. Manjula, Judge, High Court of Madras. And I request our respected Principal District Judge Salem, Mrs. Sumati, to present a garland to our Honorable Lordship. I request our Honorable Family Court Judge, Mr. P. Ishwaramurthy, to honor our Portfolio Judge, Honorable Ms. R.N. Manjula, Judge, High Court of Madras, with a memento. வாழ்த்து மரியாதையை ஏற்றுக்கொண்ட அம்மையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சேலம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு திரு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு விவேகானந்தன் அவர்களையும் பொன்னாடை வழங்க செயலாளர் திரு நரேஷ் பாபு அவர்களையும் வரவேற்கிறேன்.
May I now request Mr. K.R.R. Ayappanmammi, Member, Bar Council of Tamil Nadu and Puducherry, to honor our Honorable Mr. Justice G.K. Ilandarian, Judge, High Court of Madras, with a memento, and Mr. Sugavaneshwaran, Vice President, Salem Bar Association, to present a shawl to our Honorable Lordship. மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னாடையும் வழங்க வழக்கறிஞர் சங்க நூலகத்தின் நூலகர் திரு கந்தவேல் மற்றும் செயற்குழு உறுப்பினர் திருமதி பூங்கொடி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். May I now request Jay Prakash, Assistant Secretary, Salem Bar Association, to honor our respected Principal District Judge, Salem, Mrs. Sumati, with a memento. I request A. Sasikala, EC Member, Salem Bar Association, to present a shawl. மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் IPS அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னாடையும் வழங்க செயற்குழு உறுப்பினர்கள் வெற்றிவேல் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். I request Mr. D. Manigandan, EC Member, Salem Bar Association, to present a memento to the respected Superintendent Engineer, PWD, Salem, Mr. P. Shanmugam. I request Mr. R. Praveen Kumar, EC Member, Salem Bar Association, to present a shawl. ஆத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு நீதியரசர் திரு சுப்பிரமணியம் சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட ஆத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு மூவேந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு திரு நீதியரசர் G.K. இளந்திரியன் சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட ஆத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு திருமதி நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா சென்னை உயர்நீதிமன்றம் அம்மையாருக்கு நினைவு பரிசினை வழங்கிட மூத்த வழக்கறிஞர் ஆத்தூரின் மூத்த வழக்கறிஞர் பி. முத்துசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு சேலம் மாவட்ட முதன்மை நீதிபதி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட அரசு தரப்பு வழக்கறிஞர் கதிர்மணிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
மற்றும் காவல் கண்காணிப்பாளர் திரு AK அருண்கபிலன் IPS அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட மூத்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் பி. சண்முகம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட மூத்த வழக்கறிஞர் மாதேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் ஆத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக சேலம் மாவட்ட முதன்மை நீதிபதி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட ராஜேந்திர மகஜன் வழக்கறிஞர் அவர்களை அழைக்கிறேன், மேடைக்கு அழைக்கிறேன். I thank one and all for felicitating the guests of honor. Proceeding further, the most awaited moment in the history of Salem has now arrived. May I request our Honorable Mr. Justice R. Subramaniam, Judge, High Court of Madras, to unveil the inscription stone to mark the inauguration of 2 district-level courts and law chamber building at the premises of District Court Salem. Thank you, my lord. மாபெரும் மாவட்டமாய் அறியப்பட்டு மலைகளும் குன்றுகளும் பண்டைய கொங்கு தமிழ் மனத்துடன் சேர்ந்து சேலம் என்றாலே துடிப்பான வலிமையான வழக்கறிஞர் சங்கம் என்பது யாவரும் அறிந்ததே. அத்தகைய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க ஆத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு மூவேந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆத்தூர் நீதிமன்றம் ADJ கோர்ட் திறப்பதற்கு உறுதுணையாக இருந்து இன்று திருவிழா நடத்தி கொடுத்த அனைத்து நீதி அரசர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வழக்கறிஞர் சங்க சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பார். Thank you, sir. I now request Mr. V.S. Vivekanandan, President of the reputed Salem Bar Association, to address the gathering. அனைவருக்கும் காலை வணக்கம். சேலம் பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க சேல வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த வழக்கறிஞர் இருந்த மூதாதையர் ராஜாஜி விஜயராச்சாரியார் போன்ற தலைவரை ஈட்ட இந்த சேலம் மாபெரும் சேலம் வழக்கறிஞர் சங்கத்திற்கு இன்றைய தினம் பெருமை சேர்க்கும் வகையில் நடைபெறுகின்ற சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசர் சேலம் மாவட்ட நிர்வாக நீதிபதியும் மாண்புமிகு நீதியரசர் ஆர். சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் சேலம் மாவட்ட நிர்வாக நீதிபதியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் மரியாதைக்குரிய அம்மா RN மஞ்சுளா அவர்களே, மாண்புமிகு
நீதியரசர் அவர்களே மற்றும் மண்ணின் மைந்தன், சேலத்துக்காரர், சேலம் மண்ணிற்கு சொந்தக்காரர், அருமை சகோதரர் மாண்புமிகு ஜி.கே. இளந்தரியன் அவர்களே, மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்களே, சுமதி அவர்களே, திருமதி சுமதி அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தர முடியாத காரணத்தால் அதற்காக மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி வந்திருக்கும் டாக்டர் மேகலா அவர்களே, காவல் கண்காணிப்பாளர் A.K. அருண் கபிலன் அவர்களே, மாவட்ட நீதிபதி அவர்களே மற்றும் மூத்த வழக்கறிஞர்களே, சகோதர சகோதரி வழக்கறிஞர்களே மற்றும் சேலம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் தம்பிதுரை அவர்களே, கவர்மெண்ட் லீடர் மிஸ்டர் மதன் மோகன் அவர்களே மற்றும் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் மற்றும் அரசு வழக்கறிஞர் அனைவருக்கும் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் மற்றும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த சேலம் வரலாற்றில் சேலம் மாவட்ட நீதித்துறை வரலாற்றில் கிட்டத்தட்ட இன்றைய 2 மாவட்ட நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்றம் தந்திருக்கின்ற நிலையில் மொத்தம் 14 மாவட்ட நீதிபதிகளை இந்த சென்னை நீதிமன்றம் இங்கே செயல்பட நம்மளுக்கு தந்திருக்கார்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த சேம்பர் திரைப்படம் என்பது 1998 பல தருணங்களை கடந்து 25 ஆண்டுகள் போராடி 98 லா சேம்பருக்காக அலாட்மெண்ட் செய்யப்பட்டு பின்னர் 32 லா சேம்பர் நம்ம நீதியரசர் கரங்களால் திறக்கப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த சேம்பரை திறப்பதற்காக நம்மளுடைய தலைவர்கள் திரு பி. பரமசிவம், திரு எஸ். பெருமாள், திரு P.N. மணி, திரு க. ராஜசேகரன், திரு அமரர் ஜி. பொன்னுசாமி மற்றும் திரு எம். முத்துசாமி ஆகிய தலைவர்களின் ஒருமித்த கூட்டு முயற்சியால் இது கொண்டு வரப்பட்டது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் ஒரு தனிப்பட்ட நபரால் முயற்சியால் அல்ல. மேலும் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை அன்போடு கேட்டுக்கொள்வது எல்லாம், இங்கே நீதித்துறையில் நிறைய தேவைகள் இருக்கின்றது. ஐயா அவர்களை நீதியரசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களுக்கு 6-7 குற்றவியல் நீதித்துறை அடிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு. அதில் இன்னும் அடிஷனல் 2 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாத செக் கேஸுக்காக 138 கேஸஸ்க்காக அனலைஸ் கோர்ட்டும் வழங்குமாறும் சிபிஐ, DRT, டான்பிட் கோர்ட்டுகளை சேலம் மாவட்டத்துக்கு வழங்கிடும் என எல்லாத்துக்கும் நாங்கள் பயன்படுத்தி போயிட்டு இருக்கோம். அதுவும் ஆவணம் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், மேலும் இந்த சேலம் மாவட்ட கட்டடம் என்பது 1997 கட்டப்பட்டு இன்னும் பல பணிகள் நிறைவடையாமே நம்ம கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதை ரெனோவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏசி அட்டாச்மெண்ட்டு, அதை ஃப்ளோரே இல்லாத நிறைய கோர்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி லைட் ஃபெசிலிட்டிஸு, மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீதித்துறையினர் ஐயா நீதியரசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். அனைத்து ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, வழக்காடிகளும் அடிப்படை வசதி செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சேலம் மாவட்டத்தில் இன்று புதிதாக 3 குற்றவியல் நீதித்துறை நடுவராக 4 பேர் சேலம் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். அவர்களையும் பாராட்டு விதமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. அவர்களில் அதில் என்ன பியூட்டினா, 2021 என்ரோல் பண்ண 3 பேர், ஒரே ஒருத்தர் தான் 2007 என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஜென்ரேஷன் ஈஸியாக படிச்சுட்டு வந்தது இமிடியட்டாக கெட் ஓவர் ஆகிடுறாங்க எக்ஸாமினேஷனில். ஸோ ஒரு 4 பேரில் ஒருத்தர் 2007 என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பெருமைன்னா 3 பேர் லேடிஸ், ஒருத்தர் தான் ரகுநாதன் மட்டும்தான் ஒரு மேல் கேண்டிடேட் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயா அவர்களை நீதித்துறை ஐயா அவர்களை நீதியரசரை கேட்டுக்கொள்வதெல்லாம், சேலம் போன்ற மிக பாரம்பரியமிக்க இந்த சங்கத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக ஃபுல் கோர்ட் மீட்டிங்கில் முடிவு செய்யப்பட்ட இந்த பேரை போடுவது போன்ற கலாச்சாரத்தை மாற்றி எங்கள் மாதிரி பெரிய பாருக்கெல்லாம் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சங்கத்தோட பேர் இருக்கட்டும்,
எந்த தேட்டரில் மட்டும் போடுறீங்க, மற்ற எதுவுமே வர மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லார்ட்ஷிப்லாம் முடிவு பண்ணி சங்கத்துக்கு ஒரு மரியாதை சொல்லணும். நான் உறுப்பினர் முக்கியம் இல்லை, சங்கம் விவேகானந்தன் முக்கியம் இல்லைங்க, இந்த சங்கம் முக்கியம். 220 ஆண்டுகள் கடந்த சங்கம். அதனால் அதுக்கு ஆவணம் செய்து எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுடன் எங்களுக்கு சேலம் வழக்கறிஞர் சங்கத்திற்கு வழக்காடிகளுக்கும் தேவையான கோரிக்கை மனுவை நீதியரசரிடம் அளிக்கிறேன். கனிவோடு கரிசலித்து இதை நடைமுறை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் சங்க கட்டிடம் குறித்தும் வழக்கறிஞரின் கோரிக்கைகள் குறித்தும் வலியுறுத்தி வாழ்த்துரை வழங்கிய சேலம் வழக்கறிஞர் சங்க தலைவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சமூகத்தில் சட்ட ஒழுங்கை சீராய் பராமரித்து இரவும் பகலும் மக்கள் சேவையாற்றும் காவல்துறையின் சார்பாக வாழ்த்துரை வழங்க மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் IPS அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆத்தூரில் வந்து ஒரு புது கோர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆத்தூர் வந்து ஒரு பெரிய சப்டிவிஷன். அங்கே நான் பார்க்குறதுலே வந்து நிறைய கேசஸ் வந்து அங்கே தான் ரிப்போர்ட் ஆகும். ஸோ இந்த கோர்ட் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரமாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு கொண்டு வரதுக்கு நிறையா பேர் முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சி எடுத்த அனைவருக்கும் என்னோட ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you, sir. May I now request Mr. P. Shanmugam, Superintending Engineer, Public Works Department, Salem, to present the project report. அனைவருக்கும் வணக்கம். Honorable Portfolio Judges for Salem District, Honorable Judges of Madras High Court, Honorable Principal District and Sessions Judge of Salem District, respected Commissioner of Police, Superintendent of Police, DRO, respected Bar Association Office Bearers of District Court Salem and Attur, all judicial officers, advocates, office staffs, ladies and gentlemen, good morning to all. I express my heartfelt thanks to Honorable Madras High Court for giving this opportunity to present the technical report for the construction of 32 large number building in this inaugural function. The Government of Tamil Nadu 773 Home Department dated 15/11/2016 administrative sanction of 98 chambers within the combined court building campus Salem district 3 passes and financial sanction for single pass 2.5 crores towards the construction of 32 large chambers of building first phase only. The building has designed RCC framed structure within G+2 floors having total plinth area 4,695 meter square. Now 32 large chambers building has been constructed with plinth area of 1,565 meter square in ground floor only within the following provisions: 32 advocate chambers with cupboard shutters, separate toilet facilities for male and female and differently abled persons, parking ground, 32 individual electrical service connections. Further, the existing Judicial Matter Court number 2 in Attur has been renovated as a new additional district court, and the existing second floor modified as fast track court and Judicial Magistrate Court number 2 within the section amount of 29.15 lakhs. Today, the inaugural function for the buildings is being held successfully. Thank you. 1000 சிறைசாலைகளை மூட ஒரு நூலகம் போதும் என்பது போல ஒரு நீதிமன்ற வளாகம் பல ஆயிரக்கணக்கான சாமானிய மனிதனின் மனதில் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் விதைக்கிறது. அத்தகைய சிறப்பான பணியாற்றிய பொதுப்பணித்துறைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று மகளாய், மனைவியாய், தாயாய் கண்ட காலம் செல்ல
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதற்கு சான்றாக இன்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராய் மேடையை அலங்கரிக்க இவரது பயணம் வழக்கறிஞராய் தொடங்கி நம்முள் ஒருவராக விசாரணை நீதிமன்றங்களில் நீதிபதியாய் சேவை செய்து முடிந்தால் முயலாமையும் வெல்லும் என்பார் போல் சர்வதேச அளவில் தி ஹேக் அகாடமி ஆஃப் இன்டர்நேஷனல் லாவில் இந்தியாவின் பிரதிநிதியாய் விளங்கி தற்போது நம் அனைவரின் முன்னிலையிலும் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளாவாக இருக்கும் இவரது பயணம் உழைப்பின் ஊதியம் என்றே கூறலாம். இப்படி நீண்டோடிய வாழ்த்து மடல் எழுதிய எனது பேனாவை காலங்கருதி சுருக்காக்கி அம்மையாரின் வாழ்த்து உரையை நாம் செவி சேர்க்க தற்போது அம்மையாரை வாழ்த்துரை வழங்க வருக என வரவேற்கிறேன். My esteemed Honorable Brother Judges, Justice R. Subramanian and Justice G.K. Ilandirayan, Thiru Vivekanandan, President Bar Association Salem, Thiru Naresh Babu, Secretary Bar Association Salem, Thiru Moovendan, President Attur Bar Association, Thiru N. Pari, Secretary Attur Bar Association, Mr. Sumati, Principal District and Sessions Judge Salem, and Dr. Meghala, District Collector, who represents the District Collector, and Mr. Arul Kabilan, Superintendent of Police, my dear judicial officers, government law officers, members of various bar association, staff members, members of print and visual media, friends and folks, a very warm good morning to one and all. Salem. The name Salem in legal fraternity is known for Salem Bar Association case. So you are such an eminent bar. From your efforts have settled many legal positions. You have settled many legal positions. So if any case come up, wherever any reference about civil law comes, this is inevitable to make a reference about Salem Bar Association case. So it's a moment of pride and happiness that Salem is now getting 2 more courts to its credit. One, special court for cases falling under SC and ST Act, and additional district court at Attur. Along with that, 32 law chambers. So whenever the new courts are inaugurated, I mean even before that, whenever proposals are sent, we take it so seriously, and it's sanctioned and inaugurated and everything comes into place. But the matter does not rest there. See, these courts and all other infrastructures which have been brought to be utilized to the best of its use for the benefit of the common man. See, to do that, there should be an active cooperation from the bar. I mean to say active cooperation, that is a quality assistance to the court, the standard of advocacy. So the bar members should also rise up to the occasion and present their cases, and their presentation should match with the standard and the requirement of the case which they handle. And so far as the courts are concerned, this ST Act courts, and we know very well that it has got a historical background. So given the seriousness of the offences, these cases needs an early disposal. Early disposal is not possible unless there is enough access to justice. So access to justice and early disposal are essential part and the justice system itself. So the courts, I wish the courts should be utilized with your active cooperation, and the benefits should go to the society. And the other court in Attur, I was given to understand that it is 7th court in the Attur,
And 7 courts is a district headquarters, I mean, in a taluk headquarters is a very good number. And days are not as difficult as it was before a few decades. COVID pandemic has is a blessing in disguise. See, we started to represent court through online mode also. So, the development of information technology has given us the convenience of getting all the updates about judgments on everything at a click of a button. So the infrastructure facilities, so far as the advocates are concerned, they need not have a large office space. So I have heard advocates representing cases during COVID pandemic sitting in their houses and even at their offices, or sometime in their cars, even fields, and amidst அந்த இதெல்லாம் கத்தும், மாடு ஆடு எல்லாம் கத்துற சத்தம் கூட கேட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு so we have developed, we have come across. So what I would suggest, what I would insist is, you should rise up to the occasion. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பத்தாது, நீங்களும் அதுக்கு தகுந்த முறையில், எஸ்பெஷலி இது யங் லாயர்ஸ், இன்றைக்கி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இளைய தலைமுறையை சேர்ந்தவங்க உடனே இப்போ இன்றைக்கி ஜுடிஷியல் ஆஃபீஸராக வந்தவங்க தான் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக இன்றைக்கி செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது. அது இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 3 பேர் தே ஆர் உமன் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ குவாலிட்டி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே நின்று போகுது. அப்படி நின்று போயிடுச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ கோர்ட்டு கொண்டு வந்தாலும், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாலும் அது போதுமானதாக இருக்காது. And so my brothers, it's always a pleasure for a sister to be in the company of brothers. We all take, ஏதாவது ஒருங்கிட்ட வந்தது அப்படின்னாக்கா, my senior companion judge, he will take it in all seriousness and he'll handle things in a meticulous manner. அவங்க சுமதி சொன்ன மாதிரி அது சும்மா ஒரு ஒப்புக்கான வார்த்தை கிடையாது, அது எல்லாத்துக்குமே ரொம்ப இலக்கணமானவர். அண்ட் ஜஸ்டிஸ் இளந்தரியன், பிரதர் ஜஸ்டிஸ் இளந்தரியன், சன் ஆஃப் த சாயில். சன் ஆஃப் த சாயில்ங்கிறது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, ஒருத்தர் பேசும்போது சொன்னார், சேலத்துக்கே அவர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி. அது போக அங்கே பார் சேம்பர்ஸ் திறந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி the rent is a bit huge அப்படின்னு. உடனே அவர் அசியூம் பண்ணிக்கிட்டாரு, அந்த ஆமாம் இந்த ஊருக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஸோ இப்போ தான் தெரியுது நீங்கள் எதுக்கு சன் ஆஃப் த சாயில் நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது. பட் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் கூட, ஐ வில் பி ஃபெயிலிங் இன் மை டியூட்டி if I don't insist this. Maybe a pinch of salt, but solidha vendirukku. This is about, sometimes we receive complaints, lot of complaints. If you see the contents of the complaint, it will be like grounds of appeal. See, whenever you are not happy with the order, if you are not satisfied with the order, are you not expected to challenge it in the manner known to law? So when you send complaints by names, but the contents are like, grounds of appeal, we necessarily, on the administrative side, we call remarks from the officer concerned. The officers are not, they are not scared to submit their remarks. But the thing is, the precious judicial time is wasted. So it's a public waste. அதாவது நான் உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் கவனத்துக்கே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. கொஞ்சம் இந்த ஃப்ரிவோலஸாக மிஸ்யூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாக்க, ஏன் கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் கரியர் ஆஃப் அ ஜட்ஜ் இஸ் நாட் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் தேட் ஆஃப் அதர் கரியர். அவங்களுக்கு no judge is posted in the same place for their entire career. They are being transferred from place to place after a particular point of time. So from transfer to achieving norms, from handling the litigations, from conducting the cases to the satisfaction of the bar members, and writing the judgments with or without the help of the stenographer, and manage the office with whatever infrastructure that is being given. And apart from that, minding their own families. Let it be even last in the list, but still. So, இவ்வளவு சேலஞ்சஸ்க்கு மத்தியில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, see, there are checks and balances. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு
to ensure best performance from them and that they should conduct themselves with utmost integrity, we have a system in place. பட் என்னென்னா தேவையில்லாத வந்து அவங்களெல்லாம் அந்த மாதிரி நம்ம வம்புக்கு இழுக்கும்போது அவங்க கொஞ்சம் டிமாரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ என்னை சொல்லும் போது சொன்னாங்க எங்கள்லேருந்து வந்தவங்க அப்படின்னு. அது வந்து 100க்கு 100 அதில் ஒன்றும் பொய் கிடையாது. அதனால் எனக்கு தெரியும் அங்கே இருக்கும்போது எப்படி நம்மளுடைய வேல்யூபிள் டைம் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு 4 கேஸ் எழுதுகிற நேரத்தில் ஒரு 30 ஃபைலை எடுத்து போட்டு ஒரு 3 ஸ்டாஃபினுடைய நேரத்துக்கு எடுத்து ஒரு அவங்க அதை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் புதையல் எடுத்து சில நேரங்களில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த ஊர் கூட போயிடுவாங்க. அப்போ பாஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு மார்க்ஸை எடுத்து எழுதி சார் லாட் ஆஃப் பெயின் என்ன கிடைக்குது, அல்டிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்குதுங்க. ஸோ இட்ஸ் மை ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் இந்த டிஸ்கனல்மெண்ட்டை வந்து டோன்ட் ஷோ இட் பை ஆஃப் சென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன் அண்ட் ஐ வில் congratulate everyone who were in the forefront and behind in making these projects and in making this reality. And thank you one and all for all your kindness and the kind invitation for making me also a part of this function. Thank you one and all. Thank you, my lord. Your lordship's words underlining the basic principles of bench and bar relation and the art of advocacy to enhance earlier disposal of cases and deliver justice inspires us to dream more, learn more, and do more, and become more. Thank you, my lord. ஓங்களிடை வந்து உயர்ந்த தொலைவிளங்கி எங்களினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேறி தனியாடி வேங்கதொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். உயர்ந்த மலைகளிடையே தோன்றி ஒளிபரப்பி கடலொளியால் சூழ்ந்து உலகத்தின் இருள் அகற்றுவன பெரியோர் வணங்குவன 2. ஒன்று கதிரவன், மற்றொன்று தனக்கு ஈடு இல்லாத தமிழ். இவ்விரண்டு குணங்களையும் ஒரு சேர்கொண்ட நமது மாண்புமிகு நீதியரசர் G.K. இளந்தரையன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பு சகோதரர் மூத்த நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன், அன்பு சகோதரி நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா, சேலம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி சுமதி மற்றும் அனைத்து நீதிபதிகள், சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆணையர், சேலம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மற்றும் செயலர், ஆத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மற்றும் செயலர், தமிழக பார் கவுன்சிலின் உறுப்பினர் திரு K.R. ஐயப்பமணி மற்றும் அனைத்து நமது வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த விழாவில் பங்கு கொள்வது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, அனைவரும் கூறியது போல சேலத்திற்கு சொந்தக்காரன் இல்லை, சேலத்தை சார்ந்தவன் என்பதில் எனக்கு ஒரு பெருமை. மற்றும் இந்த விழாவில் என்னையும் அழைத்து சிறப்பித்தமைக்கு மற்றும் இந்த வழக்கறிஞர்களை திறப்பு விழா மற்றும் மற்ற 2 நீதிமன்றங்கள் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு அழைத்தமைக்கும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதுமே புதிய நீதிமன்றம் திறக்கும் பொழுது வழக்கறிஞர்களுக்கு சற்று குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும், அதை மறுக்க முடியாதுதான். இருப்பினும் ஆத்தூரிலிருந்து சேலம் வருவதற்கு சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 50 கிலோமீட்டர் தூரம் வழக்காடிகளுக்கும் சரி அல்லது வழக்கறிஞர்களுக்கும் சரி, அதாவது ஆத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு சேலத்தில் ஒரு நீதிமன்ற பணியை அணுக வேண்டும் என்றால் அந்த ஒரு நாள் அவர்களுக்கு கழிந்துவிடும்.
இங்கே வந்து அந்த வழக்கு நடக்குதோ அல்லது ஒத்தி போய்விடுகிறதோ பல காரணங்களினால் அது வந்தால்தான் தெரியும். ஆகவே இந்த நேரத்தை குறைப்பதற்கும் வழக்காடிகளுக்கு எளிய வகையில் சிறந்த வகையில் குறைந்த நேரத்தில் நீதி பரிபாலனம் கிடைக்க இந்த புதிய நீதிமன்றம் கண்டிப்பாக உதவும். அதில் எந்த எல்லளவும் கருத்து வேறுபாடு கிடையாது. சகோதரர் கூறியது போல, அதாவது நமது ஆணையர் காவல்துறை ஆணையர் கூறியது போல ஆத்தூரில் வழக்குகள் அதிகம், அதாவது குற்றவியல் வழக்குகள் அதிகம் என்று கூறினார். அமர்வு வழக்குகள், அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய வழக்குகள் அதிகம். இதுவரை புள்ளி விவர கணக்குப்படி எனக்கு அளித்த புள்ளி விவர கணக்குப்படி 422 வழக்குகள் சேலம் மாவட்டத்திலிருந்து ஆத்தூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு பிரிந்துள்ளது. எனவே இது வழக்காளிகளுக்கும் சரி, அங்கு பணிபுரியும் நமது வழக்கறிஞர்களுக்கு இது கண்டிப்பாக பெரும் உதவி பிறப்பிக்கும். இது அதே போல இங்கு இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு வழக்கு குறைந்து விடாது. எப்பொழுதுமே நீதிமன்றம் பிரிப்பதால் வழக்கு குறைய போவதில்லை. நீங்கள் இன்னும் உரிய கவனம் செலுத்தி இங்கே இருக்கிற வழக்குகளை விரைவில் முடிக்க நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். அதன் மூலம் பல வழக்குகள் போக வேண்டாம் என்று நினைப்பவர்கள் கூட உங்களுடைய திறமையினால் அந்த வழக்குகளை நீதிமன்றத்திற்கு வரவழைக்கலாம். அதாவது நீதி கிடைக்க வேண்டி நீங்கள் தான் போராட வேண்டும். நீங்கள் தான் அது முக்கிய காரணி. அதே போல நமது பொதுமக்கள் கருத்துப்படி நீதிமன்றத்திற்கு சென்றால் 10-15 வருடம் ஆகும். அதாவது ஒரு வழக்கில் தீர்வு காண 10-15 வருடங்கள் ஆகும் என்று கூறுவார்கள். அதை கேட்கும் பொழுது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமது நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமன்ற ஊழியர்கள், அதே போல் வழக்கறிஞர்களுடைய பணிபுரிகின்ற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வழி ஏற்பட வேண்டும். அதாவது நம்மை தான் குறை கூறுகிறார்கள், அதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு வழக்கறிஞர்களும் சரி, அல்லது நீதிபதிகளும் சரி, அனைத்து ஊழியர்களும் சரி, நாம் அந்த கருத்தினை களைய பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் இந்த புதிய நீதிமன்றங்கள் இப்பொழுது எல்லைக்கு தகுந்தாற் போல பிரித்து அந்த வழக்குகளை விரைவில் செயல்படுத்தவே இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் தனி நீதிமன்றம், அதாவது SC/ST ஆக்டுக்கு தனி நீதிமன்றம் நம்மளுக்கு இப்போ உருவாக்கியிருக்கிறோம். அதுவும் அந்த காரணத்துக்காகத்தான் விரைவில் நீதி கிடைக்க வேண்டும். அதனால் எந்த வழக்குகளும் எண்ணிக்கையும் குறையாது, உங்களுடைய வேலையும் குறையாது. அதே போல் வழக்கறிஞர்கள் உங்களுடைய பணி நீதிமன்றத்திற்குள்ளே முடிந்து விடுவதில்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு பல சமூக பொறுப்பு உள்ளது. நீங்கள் சமூக சேவைகளிலும் ஈடுபட வேண்டும். அதாவது பல மக்கள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், அவர்களிடையே அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி புரியும் வரையில் நீங்கள் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்களிடையே அவர்களுக்கு கிடைக்கும் உரிமைகளை கிடைக்க நீங்கள் வழிவகை செய்யலாம். எனவே நீங்கள் அதையும் சமூக சேவைகளையும் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம், சென்னையில் அண்மையில் நான் ஒரு விழாவில் கலந்து கொண்டேன். லியூர் ஆஃப் லைஃப், இது ஒரு NGO, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், 2 வழக்கறிஞர்கள், அதுவும் பெண்மணிகள் வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர் பெண்மணிகள் இதை நடத்துகின்றார்கள். அவர்கள் இதை சொல்ல போல சாலையோர மக்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், அவர்களுக்கு உண்டான உணவு, மருத்துவம், கல்வி ஆகியவற்றை, அதாவது இன்றியமையா தேவைகளை செய்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இதுவும் உங்களது பணிதான். நீதிமன்ற ஊழியர்கள் என்றால் நீங்கள் இந்த பொது சேவைகளிலும் தயவுசெய்து ஈடுபட வேண்டும். அது கண்டிப்பாக உங்களுடைய பணிக்கு இது கண்டிப்பாக உதவக்கூடியதாக இருக்கும். அதே போல் நமது வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் முறையிட்டனர். காரியப்பட்டி காவல் நிலையம் தற்பொழுது சேலம் மாநகராட்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதனுடைய எல்லை வரையறை
ஏற்கனவே வாழப்பாடி நடுவர் நீதிமன்றத்தில் இருக்கிறது, அது பிரியுமா என்று. அது எல்லைக்குட்பட்டவாறு மாநகரம் அதனுடைய எல்லையை விரிவாக்கியுள்ளதே தவிர காவல் நிலையத்துடைய எல்லை அந்த நீதிமன்றத்தை தான் சாரும். அது அந்த நடுவர் நீதிமன்றம் வாழப்பாடிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வழக்கறிஞர்கள் அறை பல பயன்பாடு உடையது. நீங்கள் நீதிமன்ற பணிகளுக்கிடையே கிடைக்கும் சிறிய நேரத்தை கூட வீணடிக்காமல் அறைக்கு சென்று உங்களுடைய நீதிமன்ற அதாவது அடுத்த வழக்கிற்குண்டான கோப்புகளை வாதுரையை தயார் செய்வதற்கு அருமையான இடம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வழக்காடிகளை நீங்கள் இங்கும் அலைய வைக்க வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லலாம், அந்த இடத்திலே நீங்கள் அவர்களுக்கு உண்டான அறிவுரையை வழங்கலாம், அங்கே காக்க வைக்கலாம். ஆகவே அது உங்களுக்கு பெரும் பயனை தரக்கூடியது. இது எல்லா மாவட்டத்திற்கும் வர வேண்டியது தான். அதை வரவேற்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சில மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல் அந்த நீதிமன்ற வாடகையையும் சகோதரி கூறியது போல கண்டிப்பாக செலுத்த வேண்டும். குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. நம்மளது பொதுமக்களிடையே ஒரு அவப்பெயர் உண்டு. வழக்கறிஞர்களுக்கோ அல்லது காவல்துறையினருக்கோ வீடு வாடகைக்கோ கடைகளோ வாடகைக்கு கொடுக்க மாட்டார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் நாம் சட்டம் பயின்றவர்கள், பொதுமக்களிடையே நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நாம் முதலில் அந்த சட்டத்தையோ அல்லது விதிகளையோ பின்பற்ற விட வேண்டும். ஒருபோதும் நாம் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு ஆளாகக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேலாவது இதம் வழக்கறிஞர்கள் அல்லது அனைவருமே இதை செய்ய வேண்டும். வழக்கறிஞர்கள் அறைக்கு உண்டான மாத வாடகையை சரியாக செலுத்தி அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மற்றும் அனைத்து நல்லுங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, my lord, for your valuable insights on expeditious disposal of cases while being acquiescent to our social responsibility. We ensure to imbibe your lordship's advice in our functioning at the district judiciary. Thank you, my lord. Leaders are made, they are not born. They are made by hard work, persistence, and integrity. The fifth largest administrative district of Salem is pioneered by such a leader. Being born in the beautiful city of Tanjavur, His Lordship has great love towards ecosystem and believes in sustained development. His Lordship enrolled as an advocate in 1986 and has rich 30 years of energetic practice in civil and writ jurisdiction. His Lordship has been a regular resource person at the Tamil Nadu State Judicial Academy, sharing his expertise and knowledge while inspiring judges and legal professionals. His Lordship has always been insistent upon the difference between being updated on recent citations and enrichment of knowledge. With no further delay, I now invite the epitome of civil jurisprudence, Honorable Mr. Justice R. Subramaniam, Judge, High Court of Madras, to grace the session with his presidential address. அனைவருக்கும் வணக்கம். எனது சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் வழக்கறிஞனாக எனது சொந்த ஊர் எது என்று கேட்டால் அது சேலம் மாவட்டம்தான். 1986 வழக்கறிஞனாக பதிவு செய்து சென்னை பலவத்தோப்பில் உள்ள எனது சீனியர் வி கிருஷ்ணன் அவர்கள் அலுவலகத்தில் சென்று சேர்ந்த பொழுது அங்கு இருந்த 100 கட்டுக்களை எடுத்து எண்ணினால் 80 கட்டுக்கள் சேலம் நாமக்கல்லை சேர்ந்தவராக தான் இருந்தது. அதனால்தான் சொல்கிறேன், சேலம் மாவட்டம் எனக்கு வழக்கறிஞராக பிறந்த ஊர் என்று.
I have taken the liberty to skip the formalities of addressing everyone in the gathering because I am the last speaker. And it is difficult to be the last speaker. And when you are preceded by people like Sister Manjula and Brother Ilantarayan, your job is much more difficult. Yes, inauguration of courts, we are all very happy about it. We celebrate inauguration of courts. But I would like to point out the aside of it. Today we have inaugurated 2 courts. One court is the special court in the cadre of district judge for trial of cases under the Scheduled Caste and Scheduled Tribes Prevention of Atrocities Act. If you are going to have a court, a special court for prevention of atrocities against a particular community, does it reflect well on us at all? No. The answer is a firm no. The day that we celebrate next should be the day where this special court has no work. That is the day when we really achieve the objects of the Constitution of India. Inauguration of these kind of courts, particularly the family courts and these kind of courts, to special courts to have a watch over the behavior of the people towards a particular community or to address the family disputes, these do not augur well in the community at all. The community should take pride in saying that these courts do not have work in our system. That will be the day which we should celebrate, not the day of inauguration of these courts. Of course, as lawyers we are happy, as judges we are happy, we have one more court. But the real happiness will come only when the real cause for celebration will be only when these courts do not have work. It's really, sometimes when I was sitting in the family jurisdiction in Chennai, it was really, I felt very bad. Sometimes I felt sleepless nights because you see the mounting arrears in the family courts, the more number of cases in the family courts. What does it reflect? It reflects our lack of compassion, our incompatibility. Both sides. I am not saying the women or the men. Both. Both ways there are difficulties. When I enrolled in 1986, the family court cases, these divorce cases will be taken up in the 6th judge of the city civil court. That too on one day in a week. Today, the figures are mind-boggling. We have 8 family courts in Chennai. And each family court has over a pendency of 7,000 cases. That is nearly 56,000 cases, family court cases in Chennai alone. Imagine, of course, if you take the population of India, take the number of marriages that are happening, this is a very negligible percentage. But even that negligible percentage is worrisome. Similarly, if the number of cases in this special court which we have inaugurated today grows up, what does it show? It shows our intolerance. That has to reduce. So, while we work in these courts, yes, we have to work in these courts. Those persons, those who are charged with offences under these acts are also entitled to defense. Yes,
We must provide them better defense, better working environment. All that is there. But at the same time, the lawyer community, which has the influence, which is capable of having an influence on the people, should work towards addressing these causes and nipping them at the bud so that the number of cases in these courts reduce. That would be a great service by the lawyers to the society. And coming to Salem Bar Association, we have inaugurated the law chambers today. And let us move to a little happier side now. When Salem Bar Association is one of the oldest bar associations in Tamil Nadu, and we have had illustrious leaders who have practiced from Salem, like Rajaji, Salem Vijayaraghavacharya, and his son Govindarajan, Mr. G. Chokkalingam, Mr. G. Narsimhan, Mr. S. N. Srinivasan, Mr. Patsardi, Mr. A. Kandasamy, not to mention Mr. Sankara Mudaliar, former president of the Bar Council of Tamil Nadu and Pondicherry. And then in my days, Mr. A. Nityanandam, Mr. M. S. Narayanan, these are all people who were seniors when I started practicing. The others, up to Mr. Sankara Mudaliar and the others, they were elders. They were all there before I came into the bar. To my knowledge, we had Mr. Perumal, who is happily here, and Mr. Rajashekaran. A lot of these leaders of the bar, many, P.T. Durai Swami was there, a very gentleman lawyer. They used to call him a gentleman lawyer. And my friend Shivakumar's father, Mr. Durai Swami, who was a public prosecutor. A lot of people. If you mention Salem, you have a lot of these big names. The younger generation should also keep up to that level. I had come and given lectures in this bar association when Mr. Rajashekaran was the president. And then A. Kandasamy used to come and sit in the front row with the book. I told him, sir, please don't come. I am nervous. He said, no, I want to listen to you. I will come and sit in the front. And that was the encouragement we had. Though I was much younger, he was a doyen of the bar even at that time. But he encouraged me by saying that he came and sat in the first row with the book in his hand. And he started asking questions. These kind of things must, I don't know whether you are doing that as a practice now, or I would request Mr. Vivekanandan to start that practice. Invite lawyers from Chennai or experts from Delhi also. You can do it. It is not going to be it is affordable for you, a big association. You can still do it. Invite them or invite your own seniors. Senior members of the bar can address the juniors. Tell them how to. See, these are all things why எதுக்காக நம்ம அந்த ஜூனியர் வச்சுருக்கோம், ஜூனியராக இருக்கணும்னு எதுக்கு வச்சுருக்கோம். முன்னாடி அப்ரெண்டிஸ்ஷிப் இருந்தது, இப்போ அது இல்லை. எதுக்கு ஜூனியராக இருக்கணும்னு வச்சுருக்கோம். நான் வக்கீலான புதுசில் ஒரு கேஸ், ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். அந்த ஜட்ஜும் இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் வக்கீலான புதுசில் இவர் எங்கள் சீனியர் ஒரு கட்டை கொடுத்து நீ போய் நடத்துகிறான்னு சொன்னார். அட்மிஷன் ஒரு சிஆர்பி. நான் போய் கடன்னு கேஸு பேசினேன். And the judge is, no, I don't see any point in your case. I don't think it deserves admission. I just sat down. ஏன்னா கேஸ் நடத்தணும், அவர் முடியாதுன்னார். நான் உட்காந்து பக்கத்தில் ஒரு லாயர், பெப்பின் ஃபெர்னாண்டோன்னு ஒரு லாயர், அவர் திருநெல்வேலிக்காரர். அவர் என் பக்கத்தில் உட்காந்தார். அவர் அந்த டிப்பிக்கல் திருநெல்வேலி பாஷையில் தான் பேசுவார். இப்படி என் டாக்கெட் அப்படி பார்த்து எங்கள் சீனியர் பேர் மேலே இருந்து, அவங்க திருநெல்வேலியிலலாம் அந்த வாழ்னு போட்டு பேசுவாங்க. சாமிவாள் ஆஃபீஸா அப்படின்னாரு. ஆமாம். எப்போ என்ரோல் பண்ண? 6 மாதம் என்ரோல் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே டேட்டு சொன்னேன். அதான்
தள்ளிட்டார்ல உன் கேஸை. ஆமாம், இப்போ நான் பேசுகிறேன் பாரு, உன்னை விட எனக்கு பேடு கேஸு, நான் பேசுகிறேன் பாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் எந்திரிச்சு போகிறதா இல்லையா அப்படின்னு, உட்காரு அப்படின்ட்டு. சரி எந்திரிச்சார். அதே மாதிரி நோ மிஸ்டர் பெப்பின், வாட் இஸ் தட்? தட்ஸ் நத்திங். ஐயா அப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இப்படி கேட்டார் நேரா. ஐயா அப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? வாட் இஸ் திஸ் பெப்பின்? நோ. ஒரு நோட்டீஸ் ஆஃப் மோஷன் போட்டால் நான் பழப்பேன். சிரிச்சிட்டார். ஜட்ஜி சிரிச்சிட்டு ஆல்ரைட், எஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன். அடுத்தது சரி இதோட விடுவாரான்னு பார்த்தா இல்லை, ஒரு ஸ்டே கொடுத்தா இன்னொரு வக்கீல் பழப்பான். கமான் பெப்பின், வாட் இஸ்? எஸ் அட் இன்ட்ரீம் ஸ்டே. வந்துட்டு ஏமாந்தான் பத்தியா, உட்காரும் போதே சொல்றாரு ஏமாந்தான் பத்தியா. இதான் அதாவது இந்த அட்வொகசி கற்றுக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங், இப்போ ரீசெண்டாக ஐ வாஸ் சிட்டிங் ஆன் த பெஞ்ச். ஒரு கர்நாடகா ஹைகோர்ட் வக்கீல் ஒருத்தர் ஒரு கேஸ் மெட்ராஸில் ஃபைல் பண்ணியிருந்தார். அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டார் தெரியும். அவர் பேர் என் லிஸ்ட்டில் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த ஜட்ஜு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அது வாட்ஸ்அப்பில் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சேன். ஸ்டில் ப்ராக்டிசிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு போட்டேன். வுட் லவ் டு சார், மிஸ் மை லாயரிங் டேஸ், இஃப் யூ பர்மிட் ஐ வில் கம் அண்ட் அப்பியர்னு போட்டார். அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஆஸ் அ லாயர் நம்ம என்னென்ன பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங், ரீடிங் த பிரீஃப். செகண்ட், expect what the opponent will say. Third, expect what will fall from the bench. Fourth, prepare to answer those questions. And fifth, idha romba nalla irundhuchu, pretend that you never expected that question from the bench. இதெல்லாம் இவ்வளோ திங்ஸ். இப்போ நம்ம வந்து கட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, கட்டையும் படிக்கணும், எதிரி என்ன சொல்லுவான்றதையும் யோசிக்கணும், ஜட்ஜி என்ன கேட்பாருன்றதையும் யோசிக்கணும், அதுக்கு பதிலாக தயாராக வச்சுக்கணும். அந்த ஜட்ஜி அதை கேட்கும்போது அந்த கொஸ்டினை எதிர்பார்க்காத மாதிரி ஓ அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடு அதுக்கு ஒரு பதிலை சொல்லணும். இதெல்லாம் ஒரு வழக்கறிஞர்களோட தொழில், இதெல்லாம் இருக்கணும். இன்னொரு பெரிய வக்கீல் இருந்தார், ரொம்ப சீனியர் லாயர், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ரொம்ப டஃப்பான பெஞ்ச். அவரோட கிளைண்ட் கண்டெம்ப்ட் வர சொல்லிட்டாங்க. வர சொன்னா அவ்வளோதான், அடுத்தது நேராக ஜெயில் தான். அந்த பெஞ்சில் வந்து கண்டெம்ப்ட் வந்தால் நேராக ஜெயில். காலையில் ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டுருக்கு 10:30 மணிக்கு. இவர் ரொம்ப சீனியர், டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட். நேராக வந்தார் காலையில் 10:15 மணிக்கு. வந்து அந்த ஹைகோர்ட்டில் ஸ்டெனோகிராஃபருக்கு நேராக கீழே போய் அந்த பெஞ்சு கிட்ட அப்படியே நின்றுந்தார். அவங்க 2 பேரும் வந்து உட்காந்தாங்க. இப்படி கீழே பார்த்தாங்க, இவர் நிற்கிறாரு. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? லுக்கிங் ஃபார் யுவர் லார்ட்ஷிப்ஸ் லோட்டஸ் ஃபீட். இப்படி சொன்னார், லுக்கிங் ஃபார் யுவர் லார்ட்ஷிப்ஸ் லோட்டஸ் ஃபீட். நோ பனிஷ்மெண்ட், வார்னிங், லெட் ஆஃப். போயிட்டான், வெளியே வந்து தப்பிச்சாடா போடா அப்படின்னு. See, இந்த மாதிரி that presence of mind, அதெல்லாம் தான் நம்ம சீனியர்ஸ்ட்டை கற்றுக்கணும். எதுக்கு நான் சீனியர் ஆஃபீஸ் போகணும்? எதுக்கு போகணும்? நான் தான் பிஎல் டிகிரி வாங்கிட்டேன், நேரம் வருது. என்ன ஆகும்? நீ அந்த மாதிரி வரலாம், தப்பு இல்லை. ஃபார் ஜூனியர் லாயர்ஸ் அந்த மாதிரி வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த அரியா பருவத்தில் நீங்கள் செய்கிற ஒரு தவறு அந்த கட்சிக்காரனை மொத்தமாக கல்வி பண்ணிடும். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய கேஸஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட பெஞ்சில் உட்காந்து அந்த வக்கீலை வந்து என்ன செய்யறது, திட்டுறதா அழுறதான்னு எனக்கு தெரியல. 96 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல், 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ்.
அவன் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்டவன் விற்றுட்டான், ஓனர் விற்றுட்டான். விற்றா இவன் என்ன கேஸ் போடணும்? ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு கேஸ் போடணும். போடல, அவன் விற்றது செல்லாதுன்னு இவன் கேஸ் போடுறான். அதுக்கு 30 லட்சம் ரூபாய் கோர்ட் ஃபீ கட்டி அந்த கேஸையும் போட்டான். ஆட்டோமேட்டிக் நேச்சுரலி டிஸ்மிஸ்ட். அதுக்கு மேலே அப்பீல் போட்டு அப்பீல் 8 வருஷம் கழித்து விசாரணைக்கு வருது. 2 நிமிஷம் கூட அந்த வக்கீலால் எந்திரிச்சு பேச முடியல. என்ன, வாட் இஸ் தி சூட், ஹவு கேன் யூ ஃபைல் தி சூட்னா எஸ் மை லார்டுன்றாரு. கிவ் மீ லிபர்ட்டி டு சூ ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் அட்வான்ஸ். அந்த தேதியில் பார்த்தா அந்த 12 வருஷமும் முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? அதுக்கு தான் எதுக்கு நீ சீனியர் லாயர்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்கு கோர்ட்டை அப்சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இங்கே நாமக்கல்லில் ஒரு வக்கீல் இருந்தார். அவர் அவங்க அப்பாவை கேட்பார், அவங்க அப்பா வக்கீல், அவங்க அப்பாவை கேட்பார். அவங்க அப்பா இதாண்டான்னுவார். இது ஒத்துக்க மாட்டார். நீ வேணா சுப்ரமணியனை கேளுவார். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் இது என்ன சார் இது? இல்லைடா இது கோர்ட் ஃபீ இப்படி தாண்டா கட்டணும். என்ன சார் நீங்களும் அவர் மாதிரியே சொல்கிறீங்க? நானும் அவர் மாதிரியே சொல்கிறேன். அந்த கோர்ட் ஃபீல மிச்சம் 7.5% மிச்சம் பிடிக்க போய் 100% தோத்துட்டு நிற்பேன். அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்குது. நம்ம அதில் நிறைய இவங்க பர்மனெண்ட் பொசிஷன் சூட்டு போடுற இடத்துல பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுவான். இதெல்லாம் பிரச்சனை. இது என்ன ஆகும்னா பை த டைம் 30 வருஷம் ஓடி போயிடுது. ஒரு ஸ்டேஜாக தாண்டி ஹைகோர்ட்டில் என்னடா இது. அப்புறம் நாங்கள் போய் விளையாடு பர்மிட் மீ டு சூ ஃபார் பொசிஷன் விளையாடு. அவரும் எஸ் ஆல்ரைட்டு இதை கொடுத்துருவோம். அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும். இது 30-20 வருஷம் வேஸ்ட்டாக போய்டும் இந்த இதில் நடவடிக்கையிலேயே. அதனால் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ஜூனியர்ஸ் சீனியர்கிட்ட போகணும். சீனியர் சொல்லிக் கொடுப்பா. சில சீனியர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, சில சீனியர்ஸை பார்த்தே கற்றுக்கணும். எங்கள் சீனியர்ட்டெலாம் போய் உட்காந்து பேசலாம் முடியாது. கட்டத்துக்கு கையில் குத்தாருன்னா போய் நடத்த, அவ்வளோதான். ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் எதிர் சைடில் வராரு. அன்றைக்கி ரீச் ஆகலை, நீ நடத்துகிறான்ட்டாரு. நானும் போய் உட்காந்துட்டேன் பெஞ்சில். எதிர் சைடில் ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் வராரு. யார்? அதான் ஐ எம் லுக்கிங் ஃபார் மை லோட்டஸ் ஸ்வீட்னார் அந்த சீனியர். எவ்வளோ டேஞ்சர் எனக்கு. நான் போய் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு என்னடா பயம், கட்டப்படிச்சிருக்கு, நீ போய் நடத்துகிறான்னாரு. போய் நடத்தினேன். அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க முடியாது, போய் நடத்த வேண்டியதான். அந்த மாதிரி தான். இதோ அவங்க பெருமாள் சாரோட அண்ணன் கூட நிறையா கேஸ் நடத்தியிருக்கேன். சேலம் கேஸ் நிறையா. அங்கேருந்து பல்ல கடிப்பார் என்ன, நான் வேண்டாத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னுவார். அப்போல்லாம் வி ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப். அது நடக்கும், கேஸ் நடத்துவோம். அது மாதிரி. ஸோ ஜூனியர்ஸ்க்கு என்னோடய ரெக்வெஸ்ட் நான் தான் 3 வருஷம் 5 வருஷம் லா படிச்சிட்டேனே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லா சட்டத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்றது இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் பொருந்தும். இன்றைக்கி நான் இந்த ஜட்ஜஸ்க்கு ட்ரைனிங் வரும்போது கூட நான் சொல்லுவேன், ஒரு வக்கீல் செக்ஷன் 151 சிபிசின்னு படிக்க ஆரம்பித்தாருன்னா நீ எடுத்து கூட படின்னுவேன். ஏன்னா அது ஒரு நாள் படிக்கும்போதும் ஒரு பரிமாணத்தில் வளரும். ஆஸ் அ 1 year old லாயர் 151 படித்தா அதுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஒரு 20 வருஷம் ஓல்டு லாயர் 151 படித்தா அதோட பரிமாணமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம என்றைக்குமே எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. சிவில் என்சைக்ளோபீடியான்னாங்க. நேற்று கூட எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன். எவ்ரிடே வி லேர்ன். இட் இஸ் நாட் ஒன்றும் பெருசாக அது யாருமே அதை கரைச்சி குடித்து கரை கண்டவன்லாம் யாருமே கிடையாது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங், அவ்வளோதான். அதனால் ஒன்று என்னோடய வேண்டுகோள், இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நான் இதில் ஒரு 3 விதமான தொடர்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் ஜட்ஜ் ஆனதும் முதல்ல எனக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்தாங்க ஆஸ் அ ஜூனியர் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ். அப்போ தான் இந்த வழக்கறிஞர் கூடத்துக்கு அடிக்கல் நாட்டணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேன். 2வது சிஸ்டர் மஞ்சுளா, அவங்க சீனியர் எங்கள் சீனியருக்கு ப்ரீஃப் அனுப்புவார். அந்த தொடர்பு. பிரதர் இளந்திரையன், நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பாண்டிச்சேரி லா காலேஜ். போத் ஆஃப் அஸ் ஆர்
அலுமினஸ் ஆஃப் பாண்டிச்சேரி லா காலேஜ். நிறைய தொடர்புகள் இருக்குது. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இதை வாய்ப்பளித்தமைக்கு சேலம் வழக்கறிஞர் சங்கத்திற்கும் சேலம் மாவட்ட நீதிபதிக்கும் நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, இந்த SC/ST கோர்ட்டில் வேலை இல்லாமல் பார்த்துக்கங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜூனியர்ஸ் கோர்ட்டில் உட்காந்து சீனியர்ஸ் எப்படி கேஸ் நடத்துகிறாங்க என்னன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய லேர்னிங். தேங்க்யூ. Wise men once said, never settle with what you have. And as rightly pointed out by our Lordship, inauguration of courts per se will not solve the problem, but one has to be sensitized as to the emotions of the marginalized. Presence of mind and gift at the gap at the same time are the two truly belong to the art of advocacy. I'm sure Lordship's words will reflect on the work ahead on all of us. With that, நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நமது கடமையாகும். அந்த வகையில் மனம் நிறைய நல்லெண்ணம் வளர இத்தனை காலம் பொறுத்து உழைத்து ஒத்துழைத்து விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் சேலம் மாவட்ட நீதித்துறை சார்பாக நன்றியுரை வழங்க மாண்புமிகு வணிகவியல் நீதிமன்றத்தின் சார்பு நீதிபதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். Good afternoon, one and all. An American author, Tony Robbins, quote like this: "When you are grateful, fear disappears and abundance appears." With that abundance of gratitude inside, I take great privilege to propose a vote of thanks on this August gathering. We extend our earnest thanks to Honorable Thiru Justice R. Subramanian, Judge, Madras High Court, Portfolio Judge for Salem District, for gracing this occasion and for having given thought-stimulating inaugural address exposing great gratitude to the Salem and Namakkal District and expressing the duties of advocate to achieve the constitutional object by being compassionate to all, by addressing the social evils then and there. Thank you, Lordship. We extend our grateful thanks to Lordship Honorable Thiru Justice G.K. Ilandriyan, Judge, Madras High Court, for always being with us in all the judicial functions of Salem District, especially on this special occasion, and also for Lordship's wonderful special address citing the duties of advocate in society to spread legal awareness to the downtrodden people in addition to their regular duty. Thank you, Lordship. We express our gratitude to Lordship Honorable Miss Justice R.N. Manjula, Judge, Madras High Court, Portfolio Judge for Salem District, for being in our midst, and for Lordship's stupendous special address citing the importance of constitution of courts, utilization of such court for speedy justice, and to get updated to the developing technology. Thank you, Lordship. We acknowledge our heartfulness gratitude to Srimati S. Sumati, Honorable Principal District and Session Judge, Salem, for warmth welcome address and tireless efforts and pains taken for the success of this function. Thank you, Amma. We express our thanks to Dr. R. Brinda Devi, District Collector, Salem, though she is not in our midst, for having rendered full cooperation and generosity to make all arrangements for this function. Thank you, ma'am. I'm thanking this to the representative of District Collector. I thank through Mr. A.K. Arun Kabilan, Superintendent of Police, Salem, for his presence and good felicitation, and also to Trimadi B. Vijayakumari, Commissioner of Police, Salem City, though she is not here, for providing security arrangement. Thank you, sir. We extend our thanks to Mr. P. Shanmugam, Superintending Engineer, PWD, Salem, for presenting the project report. Thank you, sir. We thank all the judicial officers of the Salem District for their extreme cooperation and for working so hard to make today happen. I more particularly express my heartfelt thanks to the comparing team for doing their job meticulously. We also thank through V.S. Vivekanandan, President, Salem Bar Association, Thru K. Naresh Babu, Secretary, Salem Bar Association, Thru K. Movendar, President, Attur Bar Association, Thru N. Pari, Secretary, Attur Bar Association, for their short and sweet felicitation.
given by the president of respective bar, and senior advocates, member Bar Council of Tamil Nadu and Pondicherry, government pleaders and prosecutors, and other members of Salem and Attur bar for their cooperation for the grand success of this function. We thank all the court staff, officer of the Public Work Department, Revenue Department, Police Department, and Municipal Corporation for having given their support for the arrangement of this function. We thank all the audiences and medias for being here. Once again, I am deeply thanked to one and all. Nandri. உள்ளங்குளிர இவ்வரலாற்று விழாவினை சிறப்பித்தவருக்கு நன்றி தெரிவித்த அம்மையாருக்கு நன்றி. பிறப்பில் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்பார். அறிவில் வருவது யாதனை கேட்டேன், அறிந்து பார் என்றார். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பார் என்றார். இவ்விழாவிற்கு பின் யாதனை கேட்கும் உங்கள் கேள்விகள் வந்தடைய அதற்கான பதில் மற்றொரு விழாவில் கூறுகிறோம் என இத்தனை காலம் பொறுத்து விழாவினை சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி தேசிய கீதம் பாடுவதற்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभाशिष माहे दाहे तब जय दाता जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. I request everyone to kindly please be seated for the dignitaries to move out of the dais. I request the participants of this August gathering to please be seated until the dignitaries move out of the venue hall.